திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம தண்டியடிகள் நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? தண்டியடிகள் நாயனார் திருவாரூரில் பிறந்தார். பிறவியிலேயே அவருக்கு கண் பார்வை தெரியாது. ஆனால் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. சிறந்த சிவபக்தரான இவர் சிவபெருமானை அகக்கண்ணால் பார்த்து போற்றி துதித்து வணங்கி வந்துட்டுருக்காரு. தினம் கோவிலுக்கு போய் கோவிலை வந்து திருவேந்தெழுத்தை சொல்லி வணங்கிட்டு இருப்பார். அவர் எந்த நேரமும் அந்த திருவேந்தெழுத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி இருந்து அவருக்கு ஒரு ஆசை வந்தது. ஏன்னா அந்த திருவாரூர் கோவில் குளம் சமணர்களால் பாழிகளாக மாற்றப்பட்டு தூர்க்கப்பட்டு இருந்தது. அதை கேள்விப்பட்ட அவருக்கு இந்த கோவில் குளத்தை எப்படியாவது தூர்வாரி குளத்தை பெருசு பண்ணணும்னு ஆசை வந்தது. அதனால் அவரே இந்த கோவில் குளத்தை தூர்வாரணும்னு முடிவு பண்ணுறாரு. இவருக்கு தான் கண் பார்வை தெரியாதே. அதனால் 2 குச்சை எடுத்துகிட்டு போய் ஒரு குச்சை குளத்துக்கு நடுவில் நட்டு வச்சுக்கிட்டாரு, இன்னொரு குச்சை குளக்கரையில் நட்டு வச்சுட்டாரு. இப்போ அந்த 2 குச்சிக்கும் கயிறு போட்டு கட்டிட்டாரு. அப்புறம் மண்வெட்டி அந்த கூடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டே மொல்ல அந்த குளத்துல இறங்கி மண்ணை வெட்டி வெட்டி அந்த கூடையில் போட்டு அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டே மெல்ல ஏறி அந்த குளக்கரையில் கொட்டுறாரு. இதை பார்த்து பொறுக்க முடியாத சமணர்கள் அங்கே வந்து, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்படி மண்ணை வெட்டுறதுனால அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் எல்லாம் செத்து போயிடும். இது பெரிய பாவ செயல் தெரியுமா? இப்போ எதுக்கு இந்த குளத்தை நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறாங்க. உடனே தண்டியடிகள், சிவபெருமானுக்கு செய்கிற திருத்தொண்டு எதுவாக இருந்தாலும் அது அறச்செயல்தான், பாவச்செயல் ஆகாது. அதனால் நான் இந்த குளத்தை வெட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமணர்கள் சொல்ல கேட்காம அந்த குளத்தில் இருக்கிற மண்ணை வெட்டி வெட்டி கூடையில் போடுறாரு. இதை பார்த்த சமணர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன், நீ கேட்க மாட்டியா? உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சேன், காது கூடமா கேட்காது அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சது மட்டும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த அந்த மண்வெட்டி அந்த கூடை எல்லாத்தையும் பிடுங்கி கடாசிட்டு அவர் குளத்துக்கும் குளக்கரைக்கும் நட்டு வச்சுருந்தாரு 2 கழி, அதையும் பிடுங்கி கடாசிட்டாங்க. இப்போ தண்டியடிகளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்தில் தண்டியடிகள் சமணர்களை பார்த்து, பாருங்க, சிவபெருமானுடைய கருணையினால் எனக்கு கண் பார்வை வரதான் போகுது, உங்கள் கண் பார்வையெல்லாம் போகதான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே சமணர்கள் இன்னும் கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போ அந்த சிவபெருமான்கிட்ட போய் சொல்லி முதல்ல உனக்கு கண் பார்வையை வர வைக்க சொல்லு அப்படின்னு திருப்பியும் கேள்வி பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே தண்டியடிகளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேராக கோயிலுக்கு போய் சிவபெருமான்கிட்ட அப்படியே அழுதுகிட்டே வணங்குறாங்க. இறைவா, பார்த்தீங்களா அந்த சமணர்கள் எல்லாம் என்னை எப்படி கேலி பண்ணுறாங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய திருத்தொண்டு கூட செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு மனசு கஷ்டமாக கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவர் தங்கி இருக்க மடத்துக்கு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் தண்டியடிகளுடைய கனவுல போய், தண்டியே நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு கண் பார்வை வரதான் போகுது, நீ சொன்ன மாதிரி அந்த சமணர்களுக்கு கண் பார்வை போக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் சோழ மன்னர் கனவுலையும் போய் தண்டியடிகளுக்கும் சமணர்களுக்கும் நடந்த பிரச்சனையும் சொல்லி, நீ போய் தண்டியோடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேட்டு அவரு நினைச்சுதான் நீ நிறைவேற்றி வையே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. இப்போ சோழ மன்னனுக்கு அப்படியே கண் முழிச்சு பார்த்து அப்படியே உடம்புலாம் சிலுக்குது. இறைவன் நம்ம கனவுல வந்து சொல்லியிருக்காரா? அப்போ இதை உடனே நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தண்டியடிகள் இருக்கிற இடத்துக்கு போய் தண்டியடிகள்கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. தண்டியடிகளும், அண்ணா, நான் சிவன் கோயிலுடைய குளத்தை தூர் வரலான்னு சொல்லிட்டு குளக்கரையில் ஒரு குச்சியும் குளத்துக்குள்ளே ஒரு குச்சியும் நட்டு வச்சுட்டு அதுக்கு கயிறு கட்டி வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு தான் கண் பார்வை தெரியாதுல்ல, அதனால் அதை பிடிச்சி ஏறி போய் மண்ணை மேலே கொட்டிடலாம் அப்படின்னு கயிறு கட்டி வச்சுட்டு கூடை எடுத்துகிட்டு மம்டி எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போய் மண்ணை வெட்டி கூடையில் போட்டு அந்த கயிறு பிடிச்சி ஏறிட்டு வந்து வெளியில் கொட்டினேன். இதை பார்த்த சமணர்கள் வந்து என்கிட்ட அந்த மண்ணை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த மண்ணில் இருக்கிற அந்த உயிரெல்லாம் அழிஞ்சிரும், அதனால் அது பாவச்செயல்னு சொன்னாங்க. ஆனால் நான் சிவபெருமானுக்காக செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் அது அறச்செயல்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க வந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் திருப்பி வெட்டும் பொழுது அவங்க வந்து என்னை எப்படி தெரியுமா கிண்டல் பண்ணாங்க, உனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாதுன்னு நினச்சேன், காது கூட செவிடு போல இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் என் கையில் வச்சுருந்த அந்த மண்வெட்டி அந்த கூடையும் பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. நான் வந்து குளத்துக்கு மேலேயும் குளத்துக்குள்ளேயும் நட்டு வச்சிருந்தேன்ல அந்த கழி, அதையும் பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சிவபெருமானுடைய கருணையினால் எனக்கு கண் பார்வை வரதான் போகுது, உங்களுக்கு கண் பார்வை போக தான் போகுதுன்னு சொன்னேன். அதுக்கும் சமணர்கள், அப்படியா, அப்படின்னா உங்கள் சிவனோட கருணையினால் உன் கண் பார்வை முதல்ல வர வைக்க சொல்லுன்னு திருப்பியும் கேள்வி பண்ணுறாங்க. அதுக்கு நான், எனக்கு கண் பார்வை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, உனக்கு கண் பார்வை வந்தால் நாங்கள் யாரும் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டோம், அந்த ஊரை விட்டே போயிடுன்னு வேற சொன்னாங்க அப்படின்னு மன்னர்கிட்ட சொன்ன உடனே
மன்னர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு சமணர்கள் எல்லாத்தையும் இங்கே கோயிலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ சமணர்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ராஜா நம்ம தண்டியடிகளை பார்த்து, சரி நீ சொன்ன மாதிரி உனக்கு கண் பார்வை முதல்ல வரவை அப்படிங்கிறாரு. தண்டியடிகள் அந்த கோவில் குளத்துக்கு போய், நான் சிவபெருமானுக்கே தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிறது உண்மைன்னா என்னுடைய கண் பார்வை வரணும், இந்த சமணர்களுடைய கண் பார்வை எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவெந்தெழுத்தை ஓதி அந்த கோவில் குளத்தில் முழுகி எந்திரிச்ச உடனே தண்டியடிகளுக்கு கண் பார்வை வந்துடுச்சு. சமணர்களுக்கு எல்லாத்துக்கும் கண் பார்வை போயிடுச்சு. இதை பார்த்த ராஜா, இந்த ஊரில் யாருமே சமணர்கள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விரட்டி அடிங்கன்னொன்னே எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க. அங்கே தான் சமணர்களுக்கு கண் பார்வை வேற இல்லை, எல்லாரும் விழுந்து எந்திரிச்சு ஓடுறாங்க தலை தெறிக்க. சோழ மன்னன் திருவாரூரில் இருந்த எல்லா சமணர்களையும் துரத்திட்டு அவங்க பள்ளிகளையும் பாழிகளையும் இடிச்சிட்டாரு. அப்புறம் தண்டியடிகளுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் குளத்தையும் தூர்வாரி நல்லா பெரிய குளமாக அமைச்சிட்டாரு. அப்புறம் தண்டியடிகளை வணங்கிட்டு அவர் அவங்க அரண்மனைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தண்டியடிகள் தினம் சிவன் கோயிலுக்கு போய் அப்படி திருவெந்தெழுத்தை ஓதிக்கிட்டு அவரால் முடிஞ்ச திருப்பணியை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்ததுனால அவருடைய வாழ்வின் கடைசியாக பங்குனி மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சிட்டாரு. பங்குனி மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம தண்டியடிகள் நாயனாருடைய குரு பூஜை. தண்டியடிகளுக்கு கண் பார்வையே தெரியாது, இருந்தாலும் சிவதொண்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி கொலை வெட்டணும்னு ஆசைப்பட்டார். நம்மளும் கோயிலுக்கு போனோன்னா நம்மளால் முடிஞ்ச உழவார பணி செஞ்சு இறைவனை வணங்கிட்டு வந்தோன்னா இறைவனோட அருள் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும். நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.